மனிதவிடியல் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரவலா பேசிக்கிட்டு இருக்கிற ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டம், அது சம்பந்தமா தான் இன்னைக்கு அரசியல் தலைவர்களும் பத்திரிகைகளும் டிவி எல்லாமே இன்னைக்கு அது பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமா பார்ப்போம். ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டம் கோயம்புத்தூர்ல கொடிசியால நடத்தினாங்க. அதுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்துக்கிட்டாங்க. ஏற்கனவே வியாபாரிகள், சிறு குறு பெரிய வியாபாரிகள் எல்லாமே அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவர் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அவருடைய ஒப்பீனியனா, காரத்துக்கு தனியா ஜிஎஸ்டி, ஸ்வீட்டுக்கு தனியா ஜிஎஸ்டி, பண்ணுக்கு கிடையாது, உள்ள வச்ச ஜாமுக்கு ஜிஎஸ்டி, இப்படி பிரித்து பண்றதுனால நாங்கள் பில்லு பண்ணுவோம், கம்ப்யூட்டர் திணறுது, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க இருக்காங்களா எம்எல்ஏ, அவங்க டெய்லி வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, காபி சாப்பிடுவாங்க, ஜிஎஸ்டி சாப்பிடுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. அவ்வளவு பெரிய கருத்து கேட்பு கூட்டத்துல இது அன்னபூர்ணா உரிமையாளர் சொன்னது சரியா, அதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஏன்னா அது பிறகு அவர் விசாரிச்சாருன்னா அவர் கேஷுவலா பேசுவாரு, அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு. அது பிறகு அவர் மத்திய நிதியமைச்சரை பார்த்து மன்னிப்பு கேட்டதாகவும், அந்த மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ வெளியில விட்டு அதை அவர் அவமானப்படுத்தியதாகவும் ஒரு பரவலான செய்திகள் நம்ம காட்டுத்தீ மூலம் பரவிட்டு இருக்கு. இது சம்பந்தமா சீனிவாசன் அவர்கள் ஒன்றும் சொல்லலை. எனக்கே அவங்க வானதி சீனிவாசன் பிரஸ் மீட்ல சொல்றாங்க, நான் ஒரு நாளும் அங்கே ஜிலேபி சாப்பிட்றது இல்லை, அங்கே காப்பி குடிச்சதில்லை. அவர் அந்த மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் அங்கே அதை நம்ம பேசக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை, அவருடைய வயதுக்கும் அவருக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் ஒன்றுமே பேசலை. ஆனால் அவர் ஃபோன் பண்ணி அங்கே விளையாட்டலாமா சொன்னேன், சாரிம்மா அப்படின்னாரு. அதே மாதிரி மத்திய நிதி அமைச்சர்கிட்டையும் நான் பேசி சாரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க. அதே மாதிரி அவர் மத்திய நிதி அமைச்சரை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டதா சொல்றாங்க. ஆனா மன்னிப்பு கேட்டாலும் என்ன சொன்னாருங்கிறது இந்த வீடியோ வெளியே வந்தபோது தான் தெரிஞ்சு. அந்த வீடியோவை வெளியிட்டது யார்? இவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்கறனாலும் அதை அவர் ஒரு அடையாளமா, கோயம்புத்தூருடைய அடையாளமா இருக்காரு. அவரை 4 சவுத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வீடியோ எடுத்து வெளியிட்டு அவரை அவமானப்படுத்தியது யார்? இதை திட்டமிட்டு செஞ்சாங்களா, இல்ல அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சாங்களா, இல்ல அவரா இதுல அவருடைய தவறும் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால அவரை இறங்கி மன்னிப்பு கேட்டாரா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஒரு பெரிய வாக்கு வங்கி. ஏன்னா அங்கதான் 4 சட்டசபை தொகுதியில 2 தொகுதி கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. மொளக்குறிச்சி 1, மேற்கு கோவை 1. அந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு ஏரியா தொகுதி. அங்க ஒரு அடையாளமா திகழ்ற ஒரு அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் அவமானப்படுத்துவார்களா அப்படிங்கிறத நமக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இத அரசியல் தலைவர்கள், ஜாதி சங்கங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவரை திட்டமிட்டு ஜனதா பாரதிய ஜனதா அவமானப்படுத்திருச்சு, அவரை கேவலப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு படி மேல போய் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இது வைக்கக்கேடுன்னு சொல்லியிருக்காரு. அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்களும் இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில எப்பயுமே பிஜேபி அட்டாக் பண்றதுல அவங்க எப்பன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அது பெருசாக்குறதுக்கு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய யுக்தி. அந்த யுக்தியை இதுக்கு பயன்படுத்தினாங்களா? இந்த காரணத்தை வச்சு இந்த பப்ளிசிட்டியை பண்ணி பிஜேபியை இங்க வளர விடாமல் செய்வதற்காக ஒரு சதி நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா இது நார்மலா நடந்த விஷயம், கேஷுவலா நடந்த விஷயம். அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டு அது சம்பந்தமான நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவருக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அவரை பத்தி எல்லாமே நல்ல ஒப்பீனியன் தான் அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த
மிகப்பெரிய அளவுல பூதாகரமாக்குறது எதிர்கட்சி தலைவர்களா. இதை வச்சு கோயம்புத்தூர்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொண்டு வரணுமா. ஏன்னா 2026 தேர்தலில் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த வச்சு அவங்களுக்கு மைனஸ் அமையுமா அப்படிங்கிறது தான் வந்து எதிர்கட்சியெல்லாம் மிகப்பெரிய அளவில் இது பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா இதை எப்படி பிஜேபி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்குறி. சீனிவாசன் அவர்கள் மீண்டும் இதனுடைய உண்மை நிலையை எடுத்து கூறினால் மட்டுமே இது எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு பிஜேபிக்கு எதிராக தான் நிறைய அணி திறந்து நிற்கிது. அதனால வந்து இந்த விளம்பரம் வந்து பெரிய அளவில் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சமாளிக்குமா பிஜேபிங்கிறத வந்து நம்ம பொறுத்து பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக இதை முடிச்சே வந்தவுடனே மீண்டும் கோயம்புத்தூரில் சூறாவளியா புறப்பட்டு சென்று மீண்டும் தக்க வைப்பாரா வந்து நிச்சயமா எல்லாரையும் பார்ப்பாரு. அதே வியாபார சங்கத்தை சீனிவாசன் அவர்களையும் பார்ப்பாரு, எல்லாரையும் பார்ப்பாரு. அவருடைய வருத்தத்தையும் சொல்லியிருக்காரு. இதை பேஸ் பண்ணி எதிர்கட்சிகளுடைய திட்டம், அரசியல்வாதிகள் திட்டம் நிறைவேறாம போறதுக்கான வழிமுறைகள் நிச்சயமா இவங்க இருப்பாங்க. இதை யார் ஜெயிக்கிறது, 2026 வந்து இந்த பிரச்சனை வந்து வெடிக்குமா, இல்லை இதை வச்சு ஓட்டு வங்கிக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய அரசியலாக்கி அதில் ஆதாயம் தேடுவது வந்து இன்னைக்கு நடைமுறையெல்லாம் ஈஸியாயிடுச்சு. அந்த விஷயத்த வந்து எல்லா கட்சிகளுமே பண்றாங்க. மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து நிச்சயமாக அலசி ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சு டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியா பூரா சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திணறது மேடம் பில் போடுறது. அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் திணறிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம.